ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Dudechilli. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி ஃப்ரைடு கார்ன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் நிறைய கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, சாட் மசாலா, சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, சீரகத்தை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கானை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் நிறையா கான் எடுத்திருக்கேன். அந்த கானை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட இது வந்து ஃபுல்லாக நல்லா குக் ஆகணும்னு இல்லை, ஓரளவு பாதி குக்கானாலே போதும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். அதனால் பாதி குக்காக இருக்கப்பயே நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம். இப்போ குக் ஆயிடுச்சு. நான் வந்து இதை எடுத்துட்டேன். பாருங்கள், இது வந்து ஓரளவு பாதி தான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே மாவு சேருங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா ஒட்டும் இதோட. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதோட நான் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கோட் ஆகும். இப்போ நல்லா கோட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்வீட் கார்னை ஃப்ரை பண்ணுறக்காக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி அதுக்குரிய மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் சொன்ன மாதிரி சீரகத்தை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சனால இதில் கொஞ்சம் மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மசாலாவை நீங்கள் வந்து சாட் மசாலா சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது மாதிரி தனித்தனியாக எடுத்து போடணும். எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னா அது மேலே ஒட்டி இருக்க மாவு வந்து தனியாக எண்ணெயில் கரைஞ்சிரும். அதனால அந்த மாவை லைட்டாக சலிச்சிட்டு அந்த கானை எடுத்து பொரிச்சு எடுக்கணும். அந்த கான் நல்லா வெந்து மேலே வருது பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ கானை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுங்க, ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகி மேலே வரும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி மேலே வருது. கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரைட் ஆகட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் எவ்வளோ தான் ஃப்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃப்ரை பண்ண பிறகும் தனித்தனியாக இருக்கணும், கிறிஸ்பியாக. அதனால தான் கார்ன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம கார்னை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதோட நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, ஜீரகத்தூள்லாம் போட்டு அந்த மசாலா பொடியை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே பயங்கர ஸ்பைஸியாக நல்லாயிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆனியன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு கொஞ்சோன்னு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.